ஆடி மாதத்தின் முதல் நாளான இன்று 17/7/2026 ஆடி முதல் வெள்ளியும் முக்கூட்டு நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தின் தொடக்கமாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல இந்த ஒரு பொருளை நீங்க தானம் செய்யறதுனால உங்க வீட்டுல சுபகாரியங்கள் கூடி வரும், தரித்திரம் அறவே நீங்கும், ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும். ஆடி மாதம் அப்படின்னாலே போர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இப்படி பல அற்புதங்களை கொண்ட, அதாவது பிளஸும் மைனஸும் நிறைந்த ஒரு மாதம்னே ஆடி மாதத்தை சொல்லலாம். ஆடி மாதம் அம்பாள் வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம். இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சென்று அங்க போய் உங்களால முடிந்த அளவு அபிஷேகத்துக்கு பொருளை வாங்கி கொடுங்க. இந்த அற்புதமான நாள்ல கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை, இந்த மாவை நீங்க வாங்கி கொடுக்கறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நிச்சயமா அம்மன் அருளால சரியாகுங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், இந்த அற்புதமான ஆடி மாதத்தின் முதல் நாள் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த அற்புதமான நாள்ல கோவில்ல விசேஷ வைபவங்கள்ல பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ராகி மாவு கஞ்சி. அதாவது ராகி கூழ் கொடுப்பாங்க, கேப்பக்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரிய கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூழை அம்பாளுக்கு கோயிலே தயார் பண்ணி அம்பாளுக்கு படைச்சு அதை நிவேதனமா கொடுக்கறது மூலமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த கூழ்ல அவங்க வேப்பிலை போட்டு அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்து அதை மக்களுக்கு தானமா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய கூழுக்கு தேவையான ராகி எனும் கேப்பை மாவை நீங்க உங்களால முடிந்த அளவு கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. இல்லை என்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் பக்கத்தில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க யாராவது ஆதரவற்றவர்களுக்கு ராகி மாவு அல்லது ராகியை கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த நாளில் இந்த பொருளை நீங்கள் வாங்கிறது மூலமாகவும் தானம் கொடுக்கறது மூலமாகவும் தரித்திரம் அறவே நீங்குங்க. ரொம்ப விலையெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டிலேயே ராகி மாவு நீங்கள் வச்சுருக்கீங்க, சுத்தபத்தமாக எச்சில் படாமல் வச்சுருக்கீங்கன்னா அதையே கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்குமே ஆடி வெள்ளிக்கிழமையில ராகி கூழ் தயார் பண்ணி பூஜையில வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா குடும்பம் விருத்தி அடையும். இப்போ நான் சொன்ன தகவல் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.